ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு சமையலுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்னன்னு சொல்ல போகிறேன். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சரித்திரம் படைக்க முடியும். அதே மாதிரி சரித்திரம் சமையலில் படைக்கணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் பாத்திரம். ஏன் இந்த பாத்திரம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம ஷெஃப்பாக கதாபாத்திரமாக மாற முடியும். சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் சமைக்க கற்றுக்க ஆரம்பிக்கும் போது, நான் மும்பையில் இருக்கேன், பேச்சுலராக இருக்கேன், எனக்கு சமைக்கவே தெரியாது. ஸோ ஒரு சின்ன பால் காய்ச்சறது எல்லாரும் கேட்டால், வாட் டு யூ நோ டு குக்னு கேட்டால், ஐ நோ டு குக் மில்க் அப்படின்னு சொல்லுவேன். பால் காய்ச்சறது பெரிய விஷயமா சொல்லுவேன். ஸோ நான் முதல்ல பால் காய்ச்சறதுக்கு என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு பாத்திரம் வாங்கணும்னு வாங்கினேன். தெரிஞ்ச கடையில் எனக்கு யாரையும் தெரியல, அதனால தெரியாத கடையில் ஒரு பாத்திரம் வாங்கினேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் கேட்டு. எடுத்துட்டு பார்த்தா அந்த பாத்திரத்தோட பாட்டம் மொக்கையா உப்பி இருந்துச்சு. அதை கேஸ் அடுப்புல தான் வைக்க முடியும். என்கிட்ட இருந்தது ஒரு பழைய இண்டக்ஷன் அடுப்பு, ஒருத்தங்க கொடுத்தது. இருங்க காட்டுறேன். இதுதான் அந்த இண்டக்ஷன் அடுப்பு, மகாராஜான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இண்டக்ஷன் அடுப்புல பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம வாங்குற பாத்திரம், பால் பாத்திரம் ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கணும். நான் முதல்ல ஒன்று அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் வாங்கினேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இண்டக்ஷன் அடுப்பில் வச்சு பால் காய்ச்சும் போது பால் பாத்திரம் கீழே தீ ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரத்தை தேய்க்கிறதுக்குள்ள உசுரே போயிடுச்சு. அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், நாம் நல்ல குவாலிட்டியாக ஹெவியாக கனமாக இருக்கிற ஒரு பாத்திரம் வாங்கணும். அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன். ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இண்டக்ஷன் அடுப்பு. இதை நான் வாங்கலை, ஒருத்தங்க எனக்கு இலவசமாக கொடுத்தாங்க. அதை கேட்ட உடனே, அதை வாங்கின உடனே நான் பரவசமாயிட்டேன். ஸோ நான் இன்னைக்கு ஒரு கடைக்கு போனேன். மும்பையில் செம்பூருன்ற ஒரு ஊரில் நம்ம தமிழ் ஆட்களுக்கு ஏற்ற பொருட்கள்லாம் கிடைக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே கிடைக்கும். சாப்பாட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள்னாங்க. நான் அங்கே போயிட்டு வாங்கின முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி வெட்டுறது. முதல்ல ஒரு சின்ன கேரட்டை கையிலேயே வெட்டுறது சொல்லிட்டு விரலை வெட்டிட்டேன்னா விரல் கட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு பிளட் வர அளவுக்கு தான். விரலே கட் ஆயிடுச்சா? இப்போ 5 விரல் இருக்குது, இந்த கையிலையும் இருக்குது. ஸோ அதனால் கையில் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் போர்டு வாங்கினேன். பிளாஸ்டிக் நிறைய இருக்குது, ஆனால் நான் உடன் போர்டு வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இது நான் முதல்ல வாங்கின விஷயம், சாப்பிங் போர்டு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் லிஸ்ட்டில் பெருசாக இருக்குது. இது தட்டு. இந்த தட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், தட்டலாம், சாப்பிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த தட்டை வாங்கும்போது வெயிட்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கினேன். எதுக்குன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டான பொருள் வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நமக்கு பிரச்சனை கொடுக்காது, நம்ம சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். தட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இது டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன். டிஃபன் பாக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன். இந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதுக்குள்ளே இன்னொரு சின்னது இருக்குது. ஸோ இதில் நம்ம காய்கறி, பருப்பு எதாவது வச்சுக்கலாம், இதில் சாதம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். குவாலிட்டி எப்படி இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான ஐட்டம், சூப்பர். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஐட்டம். என்னடா சின்ன குழந்தை மாதிரி பாத்திரத்தை பற்றிலாம் பேசுகிறானே நினைக்காதீங்க. இந்த பாத்திரம் எப்படி வாங்கணும்னு தெரியாமல் நான் ஏதோ ஒரு பாத்திரத்தை வாங்கி அந்த பாத்திரத்தில் காசு வீணாகி இப்போ நான் திரும்ப ஒரு புது பாத்திரம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் பால். நான் 1 லிட்டர் பாலை கொட்டி காய்ச்சறதுக்கு இது பாட்டம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். எதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ளாட் சர்ஃபேஸ், அது மேலே இதை வச்சா கேப் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறதா வாங்கணும். அப்புறம் நீங்கள் கடையில் கேட்கும் போதே இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ் ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இது செம வெயிட்டாக இருக்குது. இது வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கே பயமாக இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த வெயிட்டு தாங்குமான்னு. பட் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பால் காய்ச்சும் போது பால் பாத்திரத்துக்கு உள்ளே தீஞ்சி போகாது. அதை தேய்க்கிறதுக்குள்ளே உசுரே போயிடும். இதுதான் நான் வாங்கின பால் பாத்திரம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஐட்டம், பால் பாத்திரத்தை நான் என்ன பண்ணுவேன், காய்ச்சிட்டு அதை தரையில் வைக்க மாட்டேன். ஏன்னா இப்போலாம் இந்த மார்பிள் தரை இருக்குது, அதில் சூடான பாத்திரம் வச்சா தரையில் விரிசல் வந்துடும். ஆனால் வைக்கிறதுக்கு எந்த பாத்திரமும் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், தட்டை கவுத்துட்டு அது மேலே இப்படி வைப்பேன்.
ரொம்பவே கடுப்பாக இருக்கும் ஒரு பாத்திரத்து மேலே இன்னொன்று வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் வாங்கினது இந்த ஸ்டாண்டு. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு துணி பேஸ் வாங்கிக்கோ, அந்த துணி மேலே இதை வச்சுக்கோ அப்படின்வாங்க பாத்திரத்தை. ஆனால் அந்த துணி அப்பப்போ துவைக்கணும், கழுவணும் இல்லை துவைக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு பேஸ் வாங்கினேன். இதில் வந்து பாத்திரத்தை இப்படி வச்சா கீழே வந்து பாட்டம் வந்து டைல்ஸில் படாது. ஸோ சூடான பாத்திரத்தை இது மேலே வச்சா பாத்திரமும் சேஃபாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுற டைல்ஸும் சேஃபாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன ஐட்டம்லாம் இருக்குது? டம்ளர். இந்த மும்பை ஊரில் வந்து இந்த கேர்வ் இருக்கிற டம்ளரே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். ஆக்சுவல் சென்னையில் வந்து இதோட பெரிய டம்ளரே இருக்கும், ஆனால் இந்த ஊரில் இதுதான் பெரிய டம்ளர். ஏன்னா இந்த ஊரில் வந்து டீ வந்து இத்தினூண்டு கப்பில் குடிக்கிறாங்க. அது வந்து ஒரு முழுங்கு என்னமோ இந்த ஜெலுசில்லாம் கோல்டு வந்து ஜெலுசில் சாப்பிடுவாங்கள்ல, அந்த சிரப் மாதிரி அத்தினூண்டு குடிக்கிறாங்க. அது நமக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் கிடுக்கி வாங்கினே, ஒரு முக்கியமான விஷயம் கிடுக்கி. இருங்க ரொம்ப சவுண்டு போடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கிடுச்சு. இந்த கிடுக்கியை தேடுறதுக்குள்ள என்னோட இடுப்பு உடஞ்சி நான் ஊராக போய் என் காலு தேஞ்சி செருப்பு தேஞ்சி. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க. இந்த இடுக்கியை வச்சு என்ன பண்ணலாம், சூடான பாத்திரத்தை இருங்க என்ன பண்ணலாம், ஓகே, சூடான பாத்திரத்தை இப்படி நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம் கையில். இந்த இடுக்கியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வாங்கும்போது ஒரு பக்கம் மட்டும்தான் இப்படி வளைஞ்சி இருக்கணும், இன்னொரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கணும். ரெண்டு பக்கமும் வளைஞ்சி இருந்தால் குக்கருக்குள்ளெல்லாம் பாத்திரத்தை வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், நிஜமாவே கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுதான் இந்த கிடுக்கி. அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் வாங்கினேன், சின்ன சின்ன கரண்டிலாம் வாங்கினேன். ஒன்று ரசக்கரண்டி, தயிர் கரண்டி, சாத கரண்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் சமைக்கிறதுக்கு, புதுசாக சமைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கிற அம்மாவை அப்பாவை கேளுங்க. அம்மா தான் சமைப்பாங்களான்லாம் இல்லை, இப்போ கிச்சனில் யார் வேணால் சமைக்கலாம், இப்போன்னு இல்லை எப்போ வேணாலும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள கேளுங்க. அப்படி இல்லைன்னா எது வாங்கினாலும் காசு செலவாயிடும்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்லன்னு தைரியமாக வாங்குங்க. நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, இதனால் எதாவது ஆகுமான்னு எனக்கு தெரியல, பட் ஒன்றும் செய்ய முடியாது, வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்குங்க, நல்ல பொருளாக வாங்குங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், பாத்திரம் நல்லா இருந்தால் தான் ஷெஃப்ன்ற ஒரு கதாபாத்திரம் உங்களுக்குள்ளே உருவாகுவாங்க. அப்புறம் இந்த பாத்திரத்தில் நான் ரசம் செய்வேன், குழம்பு செய்வேன், ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி செய்யலான்னு நான் ஒரு புது ஆளாக ஒரு பேச்சுலராக சொல்லித்தரேன். டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. அவ்வளோதாங்க, டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பேரே வந்து நான் அஸ்பைரிங் குக்குன்னு வச்சுருக்கேன். குக்கிங் சம்பவம், பல சம்பவங்களை செய்வேன்றதுக்காக ஹேண்டில் குக்கிங் சம்பவம்னு வச்சுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் ஒன்று ஒன்றா சமைக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், இது கூடமா சொல்லுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கூட சொல்லாமல் நான் நிறைய காசு வீணாக்கி இப்போது புது பாத்திரங்கள் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வீணாக்காமல் பாத்திரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட கேட்டு வாங்குங்க, தப்பே இல்லை. அந்த 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் இன்னும் வசதி. பாய்.